ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாங்களாங்க. வாய்ஸை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சளி பிடிச்சிருச்சு. கோழிகளுக்கெல்லாம் 3 வகையாக தீவனம் போடுவேங்க. பொடி குஞ்சு, நாள் குஞ்சுகளுக்கெல்லாம் ஸ்டார்டர்னு கோழி மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வாங்கிட்டு வந்து பொடி குஞ்சுகளுக்கு போட்டுருவேங்க. அதே மாதிரி கரும்பு சக்கரை தண்ணி வச்சுருவோங்க. ஒரு வாரத்துக்கு வைப்போங்க. வெளியே மேயிற கோழிகளுக்கெல்லாம் மக்காச்சோள குரணை, கோதுமை, அரிசி 3ஐயும் கலந்து போடுவோங்க. தண்ணி தொட்டியெல்லாம் அவரே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாருங்க. நேற்று சந்தை போனங்காட்டி அவரால் பண்ண முடியலைங்க. அதனால நான் சாயந்தரமாக பண்ணிகிட்ருக்கேங்க. எங்கடா சார் சவுண்டே இல்லாமல் இருக்காருன்னு உள்ளே வந்து பார்த்தா அவன் பண்ணிகிட்ருக்க வேலையை பாருங்க. பண்ணிகிட்ருக்க வேலை என்னடா பண்ணிகிட்ருக்க? என்ன வச்சுருக்க? குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கங்காட்டி மார்ட்டாலிட்டி கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. 2 குஞ்சு போயிடுச்சுங்க. அதை தூக்கி கவரில் போட்டு வச்சுட்டேங்க. காலையில் சேவலை சண்டை வச்சு பார்த்துட்டு வெளியே கட்டியிருந்தாருங்க. அதை தூக்கி கட்டுத்தரக்குள்ளே கட்ட சொன்னாருங்க. அதையும் தூக்கி கட்டுத்தரக்குள்ளே கட்டி வச்சுட்டு கட்டில் இருக்க சேவல்களுக்கெல்லாம் தீவனம் வைக்க போயாச்சுங்க. கட்டில் இருக்க சேவல்களுக்கெல்லாம் கம்பு வைப்போங்க, மக்காச்சோள குரணையும் வைப்போங்க. இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக வேணும்னா சொல்லுங்கள். நான் அவர்கிட்ட கேட்டு ஒரு வீடியோ லாங்காக போடுறேங்க. அப்படியே வந்து டீயை குடிச்சிட்டு ஈவினிங் ரொட்டீனை சிறப்பாக முடிச்சாச்சுங்க.